டிவிகே ஸ்பீச்சுக்கு அப்புறமா என் ஃபேமிலி இஷ்யூவை சம்பந்தப்படுத்தி ஒரு சில வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு ரவுடி, நான் வந்து கடத்தினேன், பயங்கரமா சொத்துக்காக ஆசைப்பட்டேன், அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் கொடுக்கும். பிகாஸ் கண்டென்ட் அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கம்ப்ளீட்லி ஃபேக் நியூஸ். ஹைகோர்ட் ரிப்போர்ட் காப்பியே எங்க கிட்ட வந்திருக்கு. ஆள் கடத்தல் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் போச்சு. சோ அது வந்து ஆள் கடத்தலாம் கிடையாது, இது வந்து கம்ப்ளீட்லி பொய்யான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டே வந்து அதை டிஸ்போஸ் பண்ணதுக்கான ரிப்போர்ட்டை நான் வந்து அட்டாச் பண்றேன். கமிஷனர் ஆபீஸ்லயும் ஒரு பெரிய என்கொயரியே வந்து போச்சு. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சொத்துக்காக இதெல்லாம் நடந்துச்சா, நிஜமாவே கடத்தினோமா, ஜாதி வெறி பிடிச்சவங்களா, இது எல்லாத்துக்குமான என்கொயரி வந்து போச்சு. சோ அது எல்லாமே வந்து போய் தான், ஆப்போசிட்ல இருந்தவங்க வந்து வேணும்னே இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து வந்திருக்கு. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே போய் தான், நான் இவங்க பேரை கெடுக்கிறதுக்காக மட்டும் தான் இது எல்லாத்தையும் பண்ணினேன் அப்படின்னு எங்க மேல கேஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த சம்பந்தப்பட்ட பர்சனே அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டு போன அந்த ரிப்போர்ட்டையுமே நான் வந்து இதுல ஷேர் பண்ணிருக்கேன். சோ கம்ப்ளீட்டா இது எல்லாமே போய்